Better Me Before 2026 Challenge, Day 4 of 60 Days. பணவாசம் புக். இது ரொம்ப நாளா இது கம்ப்ளீட் பண்ணணும்ட்டு வச்சுட்டு திரும்ப அதை படிச்சுட்டே இருந்தேன். ஏதாவது ரீசன்னால தள்ளி போயிட்டே இருந்தது. பட் ஃபைனலாக இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த டைட்டிலே என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அண்ட் இதனுடைய ஆத்தர் குரு மித்ரே சிவா, ஸ்பிரிச்சுவல் லீடர். ரொம்ப நாளா எனக்கு பணம் பத்தி இருந்த சில மித் எல்லாமே உடைச்சிட்டாங்க. பணம் இருந்தா சந்தோஷமா இருக்க முடியாது, கஷ்டப்பட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும், பணம் தேடி ஓடிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம கிட்ட சொல்லி வச்சிருந்திருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறமேல்ட்டு அண்ட் இதுல நிறைய சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே என்னை வந்து ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணிடுச்சு. அண்ட் பணம் சம்பாதிக்க நம்ம ஆக்ஷனும் அண்ட் நம்ம பர்பஸும் தான் ரொம்ப முக்கியன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் புவரா இருக்கிறோம், இல்லை மிடில் கிளாஸ்ல இருக்கோம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்து க்ரோத் மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு செயல் செய்யும் போது எனக்காக பண்றேன் அப்படின்றத விட இன்னொருத்தருக்காக பண்றேன் அண்ட் மக்களுக்காக பண்றேன், சொசைட்டிக்காக பண்றேன் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே நல்ல விஷயங்கள் அதுவாகவே நடக்க ஆரம்பிக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்து டிஃப்ரெண்டான கான்செப்ட்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு. அண்ட் இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணணுன்ற மோட்டிவேஷன் எனக்கு எங்கிருந்து வந்ததுன்னா அடுத்த புக்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ என்னோட மென்டார் எழுதியிருந்த புக் ரிக்ளைம் யுவர் லைஃப், இந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணணும் தான், கரண்டா இருக்கிற புக்கை ஃபாஸ்டா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மோட்டிவேட் ஆச்சு. அண்ட் இதே மாதிரி இந்த புக்கையும் நான் படிச்சுட்டு அண்ட் இதுல இருக்கிற நாலேஜும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.